ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேஜிக் மிராக்கி. மேஜிக் மிராக்கியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 முடிச்சுட்டு போகும்போது தான் நம்ம நந்தினிக்கு சூர்யா மேலே காதல் வந்துடுச்சு. வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக சூர்யா சாருக்கு தான் நந்தினி மேலே காதல் இருந்துச்சு. நந்தினிக்கு அப்பப்போ வந்துட்டு போகும். ஆனால் 2 பேரும் தன்னோட காதலை தெரிவிக்கவே இல்லை. ஒரு வழியாக 2 பேரும் தெரிவிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சுச்சுவேஷன் வந்துடுச்சு. நந்தினிக்கு என்னன்னே தெரியல, அவங்க முன்ன மாதிரியே இல்லை. அவங்களால இதை நல்லாவே உணர முடியுது. அதை அவங்களால தாங்கவே முடியல. நம்ம என்னதான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஏற்கனவே அவங்க கூட வேலை பார்த்த ஒரு அக்கா தன்னோட ஃப்ரெண்ட்டை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. உடனே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் அந்த அக்கா வந்துட்டு எடுத்து, என்ன நந்தினி எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக எல்லோரும் ஃபோன் மாதிரி பேசினா கேட்பாங்க தானே, என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கு அந்த மாதிரி அந்த அக்காவும் கேட்குறாங்க. கேட்குறப்போ நம்ம நந்தினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கா ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் நீங்கள் சொன்னால் சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் நந்தினி சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டே சிரிச்சிட்டாங்க. ஏன் அக்கா சிரிக்கிறீங்க, நான் தான் சொன்னேன்ல சிரிக்கக்கூடாது அப்படின்னு. இல்லை நந்தினி, நீ சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லணும்னா பயங்கர இது அப்படி என்னதான் நந்தினி ஆச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த அக்கா கேட்குறாங்க. இல்லைக்கா, அது வந்து நான் முன்ன மாதிரிலாம் இல்லை. என்னாச்சு நந்தினி அந்த அக்கா கேட்க, இந்த மாதிரி எனக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் முன்னாடிலாம் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு இப்போலாம் அப்படி தோணவே மாட்டுது. எனக்கு இந்த வீட்டை விட்டு நான் போகணும்னு நினச்சாலே பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, என்னாச்சு நந்தினி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, நல்லது தானே, இவ்வளோ நாளாக நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினச்சா போகக்கூடாது அப்படின்றதான் எங்களோட ஆசையமாக இருந்துச்சு. நீ போகாமல் இருக்கிறது நல்லது தானே, அப்புறம் என்ன நந்தினி அப்படின்ற மாதிரி கேட்க, அது இல்லைக்கா அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அந்த அக்காவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா திடீர்னு ஃபோன் பண்ணி நந்தினி இந்த மாதிரி எனக்கு வீட்டை விட்டே போக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைக்கா, சூர்யா சார் முன்னாடிலாம் வந்தாங்களா என்னன்னு கூட எனக்கு சரியாக தெரியாது. இப்போல்லாம் அவங்க லேட்டாக வந்தால் படன்னு இருக்குது அப்படின்றாங்க. எது படன்றாங்க, ஏன் தெரியலக்கா, சூர்யா சார் எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். அன்றைக்கி வர்றதுக்கு 1 மணி ஆகிடுச்சு, இருந்தாலும் நான் முழிச்சிட்டு பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி சொல்ல, 1 மணி வரைக்கும் முழிச்சு பார்த்துருந்தேன். ஏன் நந்தினி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு தெரியலக்கா என்னன்னே அப்படின்னு அந்த அக்கா விழுந்து சிரிக்கிறாங்க. ஓ அதுவா விஷயம், என்னக்கா விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குது நந்தினி. இல்லை நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் நீ அப்படின்னு நம்ம நந்தினியை பார்த்து அந்த அக்கா சொல்ல, நந்தினி உடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் சூர்யா சாரை பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக தான் வருது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது, என்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அக்கா கதையை கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறம் நந்தி சொல்கிறாங்க, அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு சாப்பிட தோணுது, அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்கள பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டுது, ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அப்படின்னு நம்ம நந்தினியை சொல்லிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த அக்கா சொல்கிறாங்க, ஓ அதுவா விஷயம், அது ஒன்றும் இல்லை நந்தினி, உன் கண்ணு பிரச்சனை, அப்படி போய் சரி பண்ண அப்படின்னு அக்கா கிண்டல்லாம் பண்ணாதீங்கக்கா அப்படின்னு நந்தினி சொல்ல, இல்லை நந்தினி, உனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் தோணுது, நீ இதுக்கு வந்துட்டு சந்தோஷம் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்க்கா என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லை அவ்வளோதான் அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. இல்லை அக்கா சொல்லுங்கன்னு சொல்லும்போது, நந்தினி நீ சூர்யா சாரை காதலிக்கிற போல அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்ல, ஆமாவா, உடனே சிரிச்சிட்டாங்க நம்ம நந்தினி. ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி நந்தினி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அக்கா சொல்கிறாங்க, ஆமாம் நந்தினி, ஆமாம் மட்டும்தான், நீ சூர்யா சாரை விரும்ப ஆரம்பிச்சிட்ட, நீ உன் லைஃப்பில் ஜாலி தான், ரொமான்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஆனால் சூர்யா சார் என்னை கண்டுக்க கூட மாட்டுறாங்க, இருக்கனா இல்லையானு கூட பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க, நான் தான் உங்கள் வீட்டுக்கு வரலன்னா எப்போ வருவாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையான்னு ரொம்பவே அக்கறைப்படுறேன், அவங்களுக்குலாம் அந்த மாதிரி தோணலை, இந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிறது தப்புக்கா அப்படின்னு சொல்லும்போது, எது தப்பா, எது நந்தினி தப்பு, நீ சூர்யா சாரை விரும்புகிற, அவருக்குள்ளேயும் காதல் இருக்கும், நீ தேடி பார்த்தா கிடைக்கும் அப்படின்னு. என்னக்கா சொல்கிறீங்க, சூர்யா சார்லாம் என் மேலே அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது, இது வரைக்கும் என்கிட்ட நார்மலாக தான் பேசிகிட்ருக்காங்க, என்னால் அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது, நீங்கள் மட்டும்தான் இப்படி சொல்கிறீங்கன்னு சூர்யாக்கா சொல்கிறாங்க. இல்லை நந்தினி,
நீ வந்துட்டு கவனிச்சா தெரியும் அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. இல்லைக்கா, எனக்கு சூர்யா சாரை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு எப்படின்னு தெரில, அவங்களுக்கும் பிடிச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் அவர் என்னை பார்த்து கண்டுக்கவே மாட்டாரு. நான் இருக்கேனா இல்லையானா தெரிய மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் நான் குடிக்காதீங்க இது குடிக்காதீங்கன்னு பல நாள் சொல்லி அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்னை விட குடி தான் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு குடிக்கிறதுலாம் நிம்மதி சந்தோஷம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்தா அவங்க கேட்குற மாதிரி தெரில. அவங்க அம்மா அவங்களுக்கு கெட்டது பண்ணிட்டாங்க, நல்லது நினைக்கல அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க குடிச்சிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு குடி தான் முக்கியம். பின்ன எப்படிக்கா நான் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியும் அப்படின்னு நந்தினி கேட்குறாங்க. இல்லை நந்தினி, எல்லா பிரபலமும் சரியாகும், எல்லாமே காலம் சரி பண்ணும், எல்லாத்துக்கும் நேரம் மட்டும்தான் கொஞ்சோண்டு தேவைப்படும், நீ பொறுமையாரு, நல்லதே நடக்கும் அப்படின்னு அந்த அக்கா சொல்ல. அப்படியா, பொறுத்திருந்து தான் பார்க்கலாமே அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு இருக்கும்போது, இருந்தாலும் அக்கா உங்கள்கிட்ட நிறைய சொல்லணும் எனக்கு தோணிகிட்டே இருக்குது அப்படின்னு நந்தினி சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படியே என்னெல்லாம் தோணுது சொல்ல அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி சூர்யா சார் பக்கத்தில் இருந்து நான் ஃபோட்டோ எடுக்கணும், அவங்க தலையை கோத்தி விடணும், அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும், இந்த மாதிரிலாம் எனக்கு தோணுதுக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு நந்தினி சொல்ல. கவலைப்படாத நந்தினி, எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது, நீயும் இந்த வேலையெல்லாம் பண்ண தான் போகிற, ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க போகிற, நீ இதை பற்றிலாம் ஒரி பண்ண கொஞ்சம் கூட அவசியமே இல்லை, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நந்தினிக்கு வெக்கம் வந்துடுச்சு. பேசிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு நந்தினின்னு ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா சூர்யா சார். சூர்யா சார் பேசுகிறத காதில் வாங்கினாங்க இல்லையான்னு ரொம்பவே படபடப்பு நம்ம நந்தினிக்கு. அங்கே அந்த அக்கா வேறு லைனில் இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம நந்தினி பேசினதெல்லாம் சூர்யா சார் கேட்டாரா, இல்லை நம்ம நந்தினியோட காதல் மனசுக்குள்ளே தான் இருக்க போகுதா அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்ல மேஜிக் நடக்கணுமா? இப்போ மறக்காமல் மேஜிக் மிரர்க்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.